ஆனந்த் தோத்த அந்த ஃபர்ஸ்ட் அவர் தன்னைத்தானே திட்டுவார். அப்புறம் சோஃபா சேர் எல்லாம் திட்டு வாங்கும். அன்னைக்கு ராத்திரி சாப்பாடு கிடைக்காது. ரொம்ப டிஃபிகல்ட். ஜென்ரலாகவே எங்கள் லைஃப் வந்து ரொம்ப சிம்பிள். இப்போ எனக்கு அவர்கிட்ட கோவம்னா நான் முதல்ல அப்படியே ஃபர்ஸ்ட் 1 hour குவைட்டாக இருப்பேன். அந்த 1 hourல ஆனந்த் டசன்னும் ஏன் குவைட்டாக இருப்பேன், ஏன் கோச். ஸோ அவரே சொல்வார், நீ எதுக்கு கோச்சின்னு இருக்கேன்னு நான் என்கிட்ட ஒரு க்ளூ கொடுத்துட்டேன்னா நான் அதை வச்சுட்டு ஐ வில் நோ வாட் டு டூ. அதான் நான் க்ளூ கொடுத்தா மாத்திரம் நீ பண்ணுவியான்னு. இப்போ எனக்கு ரொம்ப கோவம் வந்தது. முதலாவது நான் வாய மூடின்னு இருக்கேன், அதில் வேற நான் ஓடின்னு வந்துட்டு இருக்கேன் ரோட்ல. அதில் இது வேற நீ பேசுன்னு சொல்லி என்னை பேச வச்சு நான் திட்டு வாங்கினேன். நான் சொன்னேன், பாரு இவ்வளோ எனக்கு ஜெஸ்ட் தெரிஞ்சேன்னா நான் உன்னை கல்யாணம் பண்ணியிருப்பேன்னு நினச்சியா. இந்த ஜெஸ்டர்ஸ் ஆர் வெரி சிம்பிள். நாட் இந்த மாதிரி ரெட் ரோஸஸ் கொடுக்கறதோ. சிலவாட்டி எனக்கே சிரிப்பு வரும். அவர் ஏதாவது ரெட் ரோஸ் வாங்கியிருந்தேன் மாதிரி இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் ஏன் இதெல்லாம்னு கேட்பேன். சரி பரவாயில்ல நம்மளும் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் தானே, அதனால இப்படி தான் இருக்கணும். நீங்க இப்போ ஒரு 5 மெமரிஸ் எங்களுக்கு ஃபிளாஷ் பண்ணீங்களே, இவ்வளோ லவ் தெரியுது உங்களோட பிக்சர்ஸ்லயும் சரி, எல்லாத்துலயுமே நாங்க அவ்வளோ லவ் பாக்குறோம். ஆனா நீங்க ஒரு அரேஞ்ச் மேரேஜ்னு சொல்லிட்டீங்க. பட் அந்த மேரேஜ் விஷயங்கள் நடக்கிறதுக்கு முன்னாடி வந்துட்டு ஏதாவது ஒரு சின்ன சின்ன ஃபோன் கால் இல்லைன்னா அந்த மாதிரி ஏதாவது? அதான் நான் சொல்றேன், நான் எங்க டைம்ல வந்து அதெல்லாம் சான்ஸே இருக்குல்ல. ஏன்னா அந்த டைம்ல எனக்கு ஞாபகம் இருக்கு. ஏன்னா அரேஞ்ச் மேரேஜ் நீங்க சொன்ன மாதிரி. ஸோ ஐ திங்க் மோர் தென் ஆனந்த் அண்ட் மீ, எங்க அம்மாக்கும் ஆனந்தோட அப்பாவுக்கும் இன்னும் எக்ஸைட்மெண்ட். ஆக்சுவலா அவங்க 2 பேரும் லவ் மேரேஜ் எங்க ஏதாவது பண்ணியிருந்தா ஐம் ஷூர் தே வுட் ஹவ் பீன் மோர் ரொமான்டிக் தென் ஆனந்த் அண்ட் மீ. ஸோ எப்படின்னா நான் ஐ வாஸ் ஒர்க்கிங் அந்த டைம் அண்ட் ஆனந்த் வந்து ட்ராவல் பண்ணிட்டு இருந்தார். ஸோ ஆனந்த் வந்து அங்கேருந்து ஹி வுட் கால். ஸோ எங்களுக்கு வந்து அது ஒரு 10:30 நைட் இருக்கும். ஸோ எங்கள் அம்மா என்ன எழுப்பி ஆனந்த் ஃபோன் பேசுகிறேன். ஹலோ ஏன்னா எல்லாரும் சுற்றி கேட்டுருப்பான். இது இந்த கொஸ்டின் கேளு, அந்த கொஸ்டின் கேளு. ஸோ ஹவ் ஆர் யூ, தென் ஆஸ்க் அபவுட் வெதர், ஹவு இஸ் த வெதர், அந்த மாதிரி தான் இருக்கும் எங்கள் கான்வர்சேஷன்ஸ். ஸோ ஒரு வாட்டி நான் வேலை பண்ணிட்டு இருக்கத ஆனந்த் வந்து ஹி செட், நான் வந்து ஐ கேன் சென்ட் யூ அ ஃபேக்ஸ் வேணும்னா டு யுவர் ஆஃபீஸ். அவன் சொன்னேன், ஐயோ அதெல்லாம் பண்ணி வச்சிடாத நீ, ஃபேக்ஸ் வேண்டாம் ஒன்றும் வேண்டாம், இந்த ஃபோன் காலே நம்மளால முடியல, இதில் ஃபேக்ஸ் வேற எழுதி என்ன கிழிக்க போகிறோம், அது முழு ஆஃபீஸுக்கு தெரியணுமா, நம்ம இது வேண்டவே வேண்டாம். ஸோ நான் சம்டைம்ஸ் ஆனந்த் வில் சே, தட் வாஸ் த ஹை பாயிண்ட் ஆஃப் அவர் ரொமான்ஸ், நீ த்ரெட்னிங் டு சென்ட் அ ஃபேக்ஸ். பட் அந்த டைமில் இதெல்லாம் இட் வாஸ் நாட் பாசிபிள். ஏன்னா அந்த டைமில் யூ வுட் மேக் ஒன் ஃபோன் கால். சில டைம் இருக்க மாட்டார். இப்போல்லாம் நவ் இமோஜி இது அது I would say இப்போ I think now we are much more communicating than we ever did before our marriage. ஓகே மேம். ஸோ இப்போ வந்து அகிலோட பர்த் வந்து 16 இயர்ஸ்க்கு அப்புறமா அது யாராவது ஏதாவது சொல்லியிருக்காங்களா என்னைக்காச்சும்? ஏன்னா ஏன் இவ்வளோ ஒரு லேட்டா ஒரு சைல்ட் பிளான் பண்றீங்க அப்படின்னு? நாங்க ஒன்றும் பிளான் பண்ணல, இது காட்ஸ் கிஃப்ட், இட் கேம், அவ்வளோதான். But I think nobody has any right to say when I have a child or when I don't have a child or if I choose not to have a child. I think you can be a celebrity, you can be someone famous, but what happens in your house, நம்ம வீட்டு விஷயம் வந்து it affects only husband and wife, nobody else. ஓகே மேம். ஸோ வந்து சார் ஆல்ரெடி நீங்கள் சொல்லிட்டீங்க அளவாக தான் பேசுவாங்க இப்படி தான். பட் ஆனால் இந்த மென்னுக்கே உண்டான ஒரு விஷயங்கள்லாம் இருக்கு இல்லையா, பர்த்டே ஆனிவர்சரி இதெல்லாம் வந்து ஞாபகம் வச்சுக்க மாட்டாங்க. சார் எப்படி? சார் வந்து ரொம்ப இன்டெலிஜென்ட், அது நான் சொல்லணும் இல்லை. அவர் எல்லாமே கேலண்டர்ல போட்டு நீட்டா வச்சுடுவாரு. அது மாத்திரம் இல்லை, முன்னாடியெல்லாம் அவர் ஏதாவது நான் சொல்லுவேன், அவர் காதலே விழாது. நான் சொல்லுவேன், அன்னைக்கு நான் சொன்னேன் ஞாபகம் இல்லையா உனக்கு, அவர் 2-3 வாட்டி இல்சே ஆமா ஞாபகம் இல்லை. அப்புறம் நான் பார்த்தேன், நான் எதாவது சொன்னால் திருப்பி பதில் பேசியிருந்தார். அதாவது நீ எப்போலேருந்து பதில் எல்லாம் பேசுகிற, இவ்வளோ இன்ஃபர்மேஷன்லாம் திருப்பி கொடுக்குறேன் எனக்குன்னு அவர் சொன்னார். நான் வந்து ஒரு ப்ரோக்ராம் மாதிரி வச்சுருக்கேன், நீ சொல்கிறதெல்லாம் டேட் போட்டு நான் ஏதிடுறேன் நான் என்ன அக்ரி பண்ணேன்னு. ஏன்னா சடனாக 3 நாள் கழிஞ்சு நீ சொல்வேன், நீ தானே அக்ரி பண்ணேன்னு சொல்லி நீ பாட்டுக்கு நடந்து போயிட்டே இருப்பேன். அப்போது நான் லா பாயிண்டில் ஒன்று பிடிப்பேன், இல்லை நான் இது சொல்லலை. சரி ஓஹோ அப்படி போகிறதா ரூட்டு, சரி. பட் ஜென்ரலாக ஆனந்த் ஐ திங்க் அவருக்கு வந்து இந்த ஜெஸ்டர்ஸ் ஆர் வெரி சிம்பிள். நாட் இந்த மாதிரி ரெட் ரோஸஸ் கொடுக்கறதோ. சிலவாட்டி எனக்கே சிரிப்பு வரும். அவர் ஏதாவது ரெட் ரோஸ் வாங்கியிருந்தா மாதிரி இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் ஏன் இதெல்லாம்னு கேட்பேன். சரி பரவாயில்ல நம்மளும் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் தானே, அதனால இப்படி தான் இருக்கணும். பட் லைக் ஐ செட், நான் எங்கள் மேரேஜ் வந்து இஸ் நாட் பேஸ்ட் ஆன் தட். பட் வந்தால் வாங்கி வச்சுப்பேன், நான் அதெல்லாம் நான் திருப்பி கொடுக்கறதா இல்லை. பட் உங்களுக்கு வந்துட்டு ரொம்ப பர்சனலா க்ளோஸ் டு யுவர் ஹார்ட்னு ஒரு கிஃப்ட் இருக்கும் இல்லையா, இது வரைக்கும் கொடுத்ததுலயே, அது என்னது மேம்?
அப்படின்னு சொல்ல போனா நான் சொல்லுவேன் when in 2014 when அவர் வந்து 2013ல வந்து மேக்னஸ் கால்சனோட he had lost the world championship match. அது யோசிச்சு பார்த்தா ஐ வுட் சே தட் அந்த இயர் வந்து எங்க லைஃப்லேயே சேடஸ்ட் இயர். ஐ மீன் சென்னையில் நடந்த மேட்ச், ஆனந்த் பிளேட் பேட்லி, நிறைய ஐ மீன் இட் வாஸ் வெரி வெரி டிஃபிகல்ட் மூமெண்ட். அண்ட் ஒரு மாதிரி அந்த மூமெண்ட்ல வந்து செஸ் ஆடணுமா கண்டினியூ பண்ணணுமா, ஐ மீன் ஆல் தோஸ் தாட்ஸ் ஆர் தேர். அண்ட் லிட்ரலாக ஒரு 7 months லேட்டர் அவர் வந்து இந்த கேண்டிடேட்ஸ் டோர்னமெண்ட் ஆடினார். ஸோ அந்த டோர்னமெண்ட்டில் யார் ஜெயிக்கிறாரோ திருப்பி வேர்ல்ட் சாம்பியன்ஷிப் ஆடலாம். ஸோ லிட்ரலாக 7 months அந்த மாதிரி ஒரு மூமெண்ட்லேருந்து அவர் விளையாடி ஜெயிச்சு திருப்பி மேக்னஸ் கால்சனை சேலஞ்ச் பண்ணார். ஸோ நிறைய வாட்டி நான் சொல்லுவேன் தட் இஸ் த பெஸ்ட் பர்த்டே கிஃப்ட் ஐ குட் ஹவ் ஹேட். ஏன்னா தட் வாஸ் வெரி க்ளோஸ் டு மை பர்த்டே. இவ்வளோ ஒரு செஸ் மோகம் சார் கிட்ட இருக்கு இல்லையா, அதுக்கு முன்னாடி எப்படி ப்ரிப்பேர் ஆவார் விளையாட போறதுக்கு முன்னாடி? ஜென்ரலாக ஆல்வேஸ் அவர் வந்து ஒரு மாதிரி ஸ்கெடியூல் வச்சுப்பாரு. ஸோ டெய்லி ஒரு ஃபிட்னஸ் ரெஜிமெண்ட், அட்லீஸ்ட் 1 or 2 hours ஃபிட்னஸ் ரெஜிமெண்ட் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து ஒரு இப்போ டோர்னமெண்ட் இப்போல்லாம் ஐ மீன் இப்போ அவ்வளோவா டோர்னமெண்ட்ஸ் ஆடுறதில்ல. ஒரு வருஷத்துல மேபி 2-3 டோர்னமெண்ட்ஸ் அண்ட் சம் ஸ்மால் இவெண்ட்ஸ் அவர் ஆடுறாரு. ஸோ ஒரு டெய்லி ஒரு 1 hour அவர் செஸ் பார்ப்பாரு. ஸோ டோர்னமெண்ட் இருக்கோ இல்லையோ ஒரு மாதிரி டு கீப் இன் டச். இப்போ டோர்னமெண்ட் ஏதாவது இருந்தால் ஒரு நைட்டில் வந்து ஒரு 3 hours 4 hours ட்ரெயின் பண்ணுவார். அண்ட் தென் டோர்னமெண்ட்டுக்கு ஒரு 2 days போகிறதுக்கு முன்னாடி கைண்ட் ஆஃப் டேக் ரெஸ்ட் அண்ட் தென் கெட் ரெடி ஃபார் த டோர்னமெண்ட். ஸோ இப்போ வந்து அவர் நிறைய இந்த யங்ஸ்டர்ஸை மென்டர் பண்ணுறதுனால நிறைய அவாளோட வேலை செய்கிறாரு. ஸோ ஒரு மாதிரி இந்த ஃபோக்கஸ் வந்து நாட் ஓன்லி ஆஸ் அ பிளேயர் பட் ஆல்சோ ஆஸ் அ மென்டர் டு தி அப்கமிங் டேலண்ட். வெரி நைஸ் மேம். இப்போ வந்து சார் நீங்க சொன்னீங்க நிறைய விஷயங்கள் வந்து கோ த்ரூ பண்ணணும். ஒரு மேட்ச் ஜெயிக்கல அப்படின்னா அதுக்கு ஜெயிச்சதுக்கு எவ்வளோ ஒரு ஃபேம் அண்ட் எவ்வளோ ஒரு அப்ரிஷியேஷன் கிடைக்குதோ அதுக்கு அப்படியே டபுள் மடங்கா என்ன விளையாடல அப்படின்ற ஒரு விஷயமும் வரும். அதை எப்படி சார் ஹேண்டில் பண்ணுவாரு? ஐ திங்க் இப்போ கூட அந்த மாதிரி ஃபீலிங்ஸ் ரொம்ப டிஃபிகல்ட் டு ஹேண்டில். ஏன்னா என்ன இருந்தாலும் நீ ஆஸ் அ ஸ்போர்ட்ஸ் பர்சன் வந்து அந்த எஃபர்ட் குறையவே குறையாது. இப்போது ஜஸ்ட் பிகாஸ் நான் நல்லா ஆடுறேன் அதனால நான் 4 hours பதிலாக நான் 3 hours செஸ் பார்த்தா போகிறேன்னு வராது. ஸோ அந்த எஃபர்ட் வந்து கான்ஸ்டன்ட், ஆனால் அந்த ரிசல்ட் வந்து கான்ஸ்டன்ட் கிடையாது. ஸோ ஃபார் அ ஸ்போர்ட்ஸ் பர்சன் தட் இஸ் ஐ வுட் சே மோஸ்ட் ஃப்ரஸ்ட்ரேட்டிங். ஏன்னா சம்டைம்ஸ் நான் சொல்லேன் இந்த 2013 வேர்ல்ட் சாம்பியன்ஷிப் ஆனந்த் அதுக்கு ட்ரெயின் பண்ண மாதிரி நான் ட்ரெயின் பண்ணி பார்த்ததே இல்லை. ஒரு மாதிரி அவருக்கு புரிஞ்சது கேம் வந்து அவ்வளோ ஹை லெவலாக இல்லை, ஏதோ வரமாட்டேங்கிறது கேம், அதனால மேபி நான் டபுள் ஆர் ட்ரிபிள் ஒர்க் பண்ணால் வருமானு. ஸோ அந்த ஒரு பர்சனல் கிரிட், பர்சனல் அம்பிஷன், த திங் ஆஃப் pushing more than you can, அதெல்லாம் happened and even then the result didn't come. So I think for a sports person that is I would say the most difficult this thing, that the effort வந்து you can never stop. So when நல்லா ஆடினா கூட you have to work, நல்லா வரலன்னா கூட அப்போ கூட வேலை செய்யணும், அடுத்த நாள் கேம் இருக்கும். அண்ட் நிறைய வாட்டி அதுதான் மோஸ்ட் டிஃபிகல்ட் அண்ட் பெஸ்ட் ஆல்சோ. ஸோ ஒரு லாஸுக்கு அப்புறம் அடுத்த நாள் போய் ஆடுறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம மைண்டுக்குள்ளேயே அந்த ஒரு இது வரும், நான் ஏன் அண்ட் செஸ் வந்து வெரி எக்ஸாக்ட் ஸ்போர்ட். இப்போது நீங்கள் வந்து ஒரு மூவ் தப்பாக வச்சிங்கன்னா உடனே அந்த கம்ப்யூட்டர் சொல்லிவிடும் எது கரெக்ட் மூவ்னு, லிட்ரலாக ஐ மீன் 5 seconds. அண்ட் சில வாட்டி நீங்கள் மூவ் ஆடின உடனே உங்களுக்கு டக்குன்னு புரிஞ்சிடும் ஏன் இந்த மூவ் ராங். ஸோ இப்போது அதர் கேம்ஸ்லேயே அது அவ்வளோ எக்ஸாக்ட் இல்லை. ஸோ ஒன்ஸ் உங்களுக்கு இப்போ ஒரு மேத் எக்ஸாமில் உங்களுக்கு வந்து அந்த கரெக்ட் ஆன்சர் தெரிஞ்சுடுத்துனா உங்களுக்கு இமீடியட்லி யூ அண்டர்ஸ்டாண்ட் why did I make this wrong answer. I mean if 2 and 2 is 4 and I wrote 5, அந்த ஆன்சர் தெரிஞ்சோடனே யூ திங்க் அஃப்கோர்ஸ் இட் வாஸ் ஸோ கிளியர். ஸோ அந்த மாதிரி தேர் இஸ் அ மென்டல் வாட் டு சே பேகேஜ் அசோசியேட்டட் வித் செஸ். அண்ட் ரொம்ப கஷ்டம். அந்த நான் நிறைய வாட்டி நான் சொல்லுவேன், ஆனந்த் தோத்த அந்த ஃபஸ்ட்டு அவர் தன்னைத்தானே திட்டுவார், அப்புறம் சோஃபா சேர் எல்லாம் திட்டு வாங்கும், அன்றைக்கி ராத்திரி சாப்பாடு கிடைக்காது. ஸோ ஆனால் சில வாட்டி அவரே சொல்லுவார் பரவாயில்ல போய் சாப்பாடு, அதனால பட்னி கிடந்த என்ன பிரயோஜனம். பட் ரொம்ப டிஃபிகல்ட், எஸ்பெஷலி ஒரு ஒய்ஃப் வந்து இப்போ ஆனந்த் விளையாடுறாரு, அவர் பொசிஷன் அவ்வளோ நன்னா இல்லை, அது பார்க்கறது வந்து ரொம்ப டிஃபிகல்ட் டு வாட்ச். ஏன்னா ஒரு மாதிரி லிட்டரலாக அவரோட ப்ரீதிங் நம்மளுக்கு வந்து அந்த ஒரு உணவு வரும், அவர் ப்ரீதிங் வந்து அந்த ஒரு ஸ்ட்ரெஸ்ஃபுல் ப்ரீதிங். அவரால் அந்த டைமில் எல்லா தாட்ஸும் ரன்னிங் இன் இஸ் ஹெட். ஐயோ நான் தோத்தேன்னா, நான் நன்னா ஆடினேன் டோர்னமெண்ட்ல, இப்போ அந்த விக்ட்ரி போகிறதே பாவம் அருணா உட்காந்து பார்த்துட்டு இருப்பா, அவன் எப்படி யோசிப்பா. ஸோ ஐ மீன் எவ்ரிதிங் கோஸ் இன் யோர் மைண்ட், பட் இட்ஸ் வெரி டிஃபிகல்ட். பட் சம்டைம்ஸ் ஒரு அடுத்த நாள் கேம் இருந்தால்
சரி அதை விலகிட்டு சரி அடுத்த நாளுக்கு நம்ம ட்ரெயின் பண்ணோம். ஸோ அது மாதிரி ஒரு மாதிரி த திங்கிங் வில் மூவ். சில வாட்டி இட்ஸ் வெரி டிஃபிகல்ட். அதனால சம்டைம்ஸ் யூல் சி சம்டைம்ஸ் ஒரு தோல்விக்கு அப்புறம் இம்மீடியட்லா ஒரு வெற்றி வரும், இல்லாட்டா ஒரு தோல்விக்கு அப்புறம் ஒரு 2-3 லாசஸ் வரலாம். அதனால ஒரு ஸ்போர்ட்ஸ்மேன் ஆர் ஸ்போர்ட்ஸ் பர்சன்ஸ் லைஃப் இஸ் நெவர் predictable because it's highly complex. ஸோ நீங்க ஒரு ஒய்ஃபா ஆஃப்டர் ஒரு இந்த மாதிரி ஒரு தோல்வி வந்ததுக்கு அப்புறமா அதை எப்படி வந்து நீங்க கன்சோல் பண்ணுவீங்க மேம்? சார் வந்து அவரை திட்டிக்கிறது அதெல்லாம் தாண்டி அதை உங்களுக்கு பாக்குறதுக்கே கஷ்டமா இருக்கும். நீங்க எப்படி அவர்கிட்ட போய் கன்சோல் பண்ணுவீங்க? நான் வந்து பேசிக்கா மூச்சை பிடிச்சுன்னு உட்காந்துட்டு இருப்பேன். ஏன்னா நம்ம என்ன சொன்னாலும் திட்டு வாங்க போறோம். ஸோ பேசிக்கா ஒண்ணுமே சொல்ல மாட்டேன். பட் சம்டைம்ஸ் ஆனந்துக்கு வந்து ஒரு மாதிரி ஆஃப்டர் பேட் ரிசல்ட் அவருக்கு நடக்க பிடிக்கும். ஸோ நிறைய நடப்போம். ஸோ நிறைய சில வாட்டி அவர் நடந்துகிட்டே இருப்பார். நான் சொல்ல ஒரு 2 கிலோமீட்டருக்கு அப்புறம் நான் இங்கே உட்காரேன், நீ நடந்துட்டு திரும்பி வா, ஞாபகம் இருந்தால் என்னை கூட்டிக்கோ, இல்லைட்டா நானே பார்த்து போயிடுறேன்னு. ஸோ ஐ திங்க் ஆல்சோ இவ்வளோ இயர்ஸ் ஆஃப் மேரேஜ் அண்ட் இவ்வளோ இயர்ஸ் ஆஃப் கம்பேனியன்ஷிப். ஏன்னா டில் அகில் வாஸ் born நான் வாஸ் ட்ராவலிங் வித் ஆனந்த். ஸோ ஐ திங்க் ஆஃப் ஆல்மோஸ்ட் அவர் பண்ணுறதுக்குள்ளே அவர் இதுதான் சொல்ல போகிறாரு, இப்படி தான் இருக்க போகிறாருன்னு அந்த ஒரு நாலேஜ் இருக்கிறதுனால ஐ நோ what to say or what not to say. பட் சம்டைம் நானும் திட்டுவாங்க. ஒரு வாட்டி அப்படிதான் 2003ல அவர் வந்து 2 games லூஸ் பண்ணார். ரொம்ப கோமா நடந்து போயிட்டு இருந்தேன். நானும் நம்மளால முடிஞ்ச ஸ்பீடில் நானும் ஓடிட்டு இருந்தேன். ஸோ அவரை சொன்னார், இது அது இது எதெல்லாமோ டர்ன்னு போயிட்டு இருந்தது. அப்புறம் நான் சொன்னேன், பரவாயில்ல நாளைக்கு கொஞ்சம் பார்த்து ஆடு. இல்லை அப்படி கூட வரல, நீ சும்மா இருக்க போறியா ஏதாவது சொல்ல போறியா? சரி ஏதோ சொல்லணுமே, கவலைப்படாத நாளைக்கு பார்த்தாடு. நான் நினச்சேன் சரி தேங்க்யூ ஹவு நைஸ் ஏதாவது ஒன்று சொல்வார்னா திரும்பிட்டு இதெல்லாம் எனக்கே தெரியும், செஸ்ஸை பற்றி ஏதாவது சொல்கிறேன்னா சொல்லு. இப்போ எனக்கு ரொம்ப கோவம் வந்தது. முதலாவது நான் வாய மூடின்னு இருக்கேன், அதில் வேற நான் ஓடின்னு வந்துட்டு இருக்கேன் ரோட்டில், அதில் இது வேற நீ பேசுன்னு சொல்லி என்னை பேச வச்சு நான் திட்டு வாங்கினேன். நான் சொன்னேன், பாரு இவ்வளோ எனக்கு செஸ்ஸு தெரிஞ்சேன்னா நான் உன்னை கல்யாணம் பண்ணியிருப்பேன்னு நினச்சியா? நானே செஸ் ஆடி நானே நல்லா இதை வாங்கியிருப்பேன், நான் எந்த உன்னோட மண்ணாடின்னு இருக்கேன்னு நினைக்கிறேன். ஸோ ஒரு மாதிரி இவர் கிராசிங் த ரோட், வி போத் லுக்ட் அட் ஈச் அதர். அவருக்கு சிரிப்பு வந்துடுத்து, நானும் சிரிச்சிட்டோம். சார் வந்துட்டு ரொம்ப ரசிப்பாரு அப்படின்னு நாங்கள் கேள்விப்பட்டிருக்கோம். அவர் வந்து அதாவது மியூசிக் ரிலேட்டடா அவருக்கு வந்து எந்த மாதிரியான பாடல்கள்லாம் ரொம்ப பிடிக்கும்? அவருக்கு வந்து ஜென்ரலாக அவர் இந்த 80s 90s இங்கிலீஷ் மியூசிக் பிடிக்கும். அவருக்கு வந்து இந்த பழைய தமிழ் பாட்டெல்லாம் ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அவங்க அம்மா வந்து நிறைய பழைய தமிழ் பாட்டெல்லாம் கேட்பாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து ஒரு 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 ரேடியோ இருக்கும். அதான் நான் சொல்வேன், அதுக்கு அந்த ரேடியோக்கு வந்து ஃப்ரீக்வன்சி எல்லாம் ஒன்றும் கிடையாது, அது அவங்க அம்மாவோட ஃப்ரீக்வன்சியில் இட் இஸ் திஸ் திங். ஏன்னா நாங்களாம் அது தொட்டதே கிடையாது. அது எப்படி வேலை பழைய காலத்து ரேடியோ, இட் இஸ் டியூன் டு ஆனந்த்ஸ் மதர்ஸ் ஃப்ரீக்வன்சின்னு. ஸோ அந்த பழைய பாட்டெல்லாம் கேட்பான். ரொம்ப இந்த ஓல்டு யூனோ சிவாஜி கணேசன் சாங்ஸ் அதெல்லாம். ஸோ ஆனந்த் லைக்ஸ் டு லிசன் டு ஆல் தட். எஸ்பெஷலி இப்போ தட் both his father and mother are not there, ஒரு மாதிரி இட் இஸ் அ வே ஆஃப் கீப்பிங் இன் டச் வித் தட் மெமரி. ஸோ நானே சொல்ல, இந்த பாட்டெல்லாம் எப்படி கேட்குற நீ, அந்த டைமில் உங்கள் அப்பா அம்மாக்கே கல்யாணம் ஆயிருக்காதே. இது இல்லை இதெல்லாம் எங்கள் அம்மா கேட்ட பாட்டு. ஸோ நிறைய கேட்பார். இன்ஃபேக்ட் அகிலோட வி ஆர் கைண்ட் ஆஃப் டிஸ்கவரிங் நியூ கைண்ட்ஸ் ஆஃப் சாங்ஸ். அவருக்கு வந்து இந்த நிறைய ஸ்பானிஷ் சாங்ஸ் கேட்பார். நிறைய இந்த அகில் இஸ் நவ் லிஸ்னிங் டு லாட் ஆஃப் 70s 80s மியூசிக். ஸோ ஹீ லிசன், நிறைய குவீன் கேட்குறார், நிறைய ஈவன் ஓல்டர் சாங்ஸ், ஃப்ராங்க் சினாட்ரா எல்லாம். ஸோ அவர்னால வி ஆர் கைண்ட் ஆஃப் finding all these new kinds of songs. Nice ma'am. So இப்போ வந்து ஒரு ஃபிசிக்கலா இருக்கக்கூடிய கேம்க்கோ இல்லை ஸ்போர்ட்டுக்கோ வந்துட்டு நம்ம ஃபிசிக்கலா ட்ரெயின் பண்ணலாம். பட் மைண்டுக்குன்னும் போது என்ன மாதிரியான ஒரு ட்ரைனிங் வந்து சார் எடுத்துப்பார்? பிகாஸ் ஒரு சின்ன ஒரு விஷயம் கூட இட் கேன் மெஸ் வித் யோர் மைண்ட். ஸோ கரெக்ட். ஸோ ஐ திங்க் மெயின்லி நாங்கள் வந்து ஆஸ் அ பாலிசி வி கீப் லைஃப்பை வந்து சிம்பிளாக வச்சுக்கிறது, ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ணுறது இல்லை. ஸோ அண்ட் ஆனந்தை வந்து அவர் எது நெசசரியோ அதில் தான் அவரை இன்வால்வ் பண்ணுறது, அல்லாட்டா அவரை இன்வால்வ் பண்ணுறதே இல்லை. ஏன்னா தட் மைண்ட் வந்து இஸ் ஆல்ரெடி டூயிங் ஸோ மச், இட் கான் டூ மச் மோர். அண்ட் ஜென்ரலாகவே எங்கள் லைஃப் வந்து ரொம்ப சிம்பிள். இப்போ எனக்கு அவர்கிட்ட கோவம்னா நான் முதல்ல அப்படியே ஃபஸ்ட்டு 1 hour குவைட்டாக இருப்பேன். அந்த 1 hourல ஆனந்த் டசன்ட் நோ ஏன் குவைட்டாக இருப்பேன், ஏன் கோச். ஸோ அவரே சொல்வார், நீ எதுக்கு கோச்சின்னு இருக்கேன்னு நான் என்கிட்ட ஒரு க்ளூ கொடுத்துட்டேன்னா
நான் அதை வச்சுட்டு ஐ எல் நோ வாட் டு டூ. அதான் நான் க்ளூ கொடுத்தா மாத்திரம் நீ பண்ணுவியான்னு. இல்லை க்ளூ கூட அட்லீஸ்ட் நீ எதுக்கு கோச்சின்னு இருக்கேன்னு புரியும்னு. ஸோ அந்த 1 hour கழிஞ்சு நானே சொல்ல இதுக்கு தான் நான் கோச்சின்னு இருக்கேன், இதுக்கு தான் எனக்கு கோவம் வந்தது. ஓஹோ அப்படி இப்போ எனக்கு கோவம் போயிட்டு என் ஆளை விடு நீன்னு சொல்லிவிடுவேன். ஸோ எனக்கு வந்து பட்டுன்னு கோவம் வரும், பட்டுன்னு கோவம் போயிடும். ஸோ அந்த கோவத்தை வச்சுட்டு அது பெரிய இதெல்லாம் ஆக்குறது எங்களுக்கு நார்மலாக அது மாதிரிலாம் நடந்தது கிடையாது. பட் எனக்கு சில வாட்டி கோவம் வரும். எனக்கு கோவம் வந்தால் நல்லாவே வரும். அது அப்படியே சைலண்ட்டாக நான் டார்ச்சர் பண்ணுவேன். அது அண்ட் நிறைய வாட்டி தட் இஸ் மோர் எஃபெக்டிவ். ஏன்னா ஆனந்த் வந்து நார்மலாக இந்த ஏதாவது இல் கம்ப்ளைண்ட் அந்த டைமில் நான் சும்மா உட்காந்து மூஞ்சியை பார்ப்பேன், ஏதாவது சொல்லுவேன், நானும் சொல்லுவேன் சரி சரின்னு போயிடும். எனக்கு கோவம் வந்து அது அப்படியே குவைட்டாக ஒரு 2 hours எல்லாரும் கொஞ்சம் அதில் கொஞ்சம் டென்ஷனில் இவ எதுக்கு கோச்சின்னு இருக்கா, இவ என்ன பண்ண போகிறா, அந்த டைமில் நான் சொல்லிப்பேன் எனக்கு கோவம் போயிட்டு பரவாயில்ல எல்லாரும் சந்தோஷமாக இருக்கும். ஸோ ஜென்ரலாக டு கீப் லைஃப் வந்து தெர் இஸ் ஸோ மச் மோர் டு லைஃப் தென் இந்த நார்மலாக கோவம் வந்தாலும் எல்லாமே எப்போவுமே சின்ன சின்ன விஷயத்துக்கு தான் கோவம் வரும். பெருசுக்கெல்லாம் கோவம் வராது. ஏன்னா இட் வுட் ஹவ் பீன் ஸோ இம்பார்ட்டன்ட் தட் somehow we will do it. அதான் சின்னத்துல தான் கோவம் வரும். நீ ஏன் செருப்பு அங்கே வச்ச, ஏன் கதவை திறக்கல, அந்த மாதிரி இது நார்மலி இட் இஸ் ஒன்லி திஸ் கைண்ட் ஆஃப் திங்ஸ் தட் மேக் பீப்புள் ஆங்கிரி. ஸோ மேம் ஆக்சுவலி நீங்கள் சொன்ன மாதிரி தான் நம்ம முதல்ல இருந்து இவ்வளோ சார் பற்றி பேசிட்டு வந்துட்டோம். பட் ஆனால் சாருக்கு ஒரு ஒய்ஃபாக இருக்கிறது ப்ரெஷர் ஒரு பக்கம் இருந்தாலும் சார் வந்து ஒரு பெரிய செஸ் சாம்பியனாக இருக்கிறாங்க. ஸோ நீங்கள் வந்துட்டு அதுக்கு ஈக்குவலாக உங்களுடைய கரியர் ஆப்பர்ச்சுனிட்டிஸும் இருக்கணும் அப்படின்னு என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா, இல்லைன்னா யூஆர் வெரி ஹாப்பி டு பி அ ஹவுஸ் ஒய்ஃபா? I wouldn't say that I'm a housewife. ஸோ நான் கல்யாணத்துக்கு முன்னாடி நான் வந்து ஒரு அட்வர்டைசிங் ஏஜென்சியில் ஒர்க் பண்ணியிருந்தேன். ஸோ ஆனந்தோட கல்யாணத்துக்கு அப்புறம் ஒரு 1 or 2 இயர்ஸில் நான் வந்து அவரோட எல்லாமே நான் ஹேண்டில் பண்ண தொடங்கினேன். ஸோ ஹிஸ் ஸ்கெட்யூல், ஹிஸ் கான்ட்ராக்ட்ஸ், ஹிஸ் அப்பியரன்சஸ். ஸோ ஐ வுட் சே தட் நான் இப்போ படித்த ஸ்கில்ஸை வந்து நான் யூஸ் பண்ணலன்னு நான் சொல்ல மாட்டேன். பட் இன் திஸ் ஜேர்னி ஆஃப் ஹேண்ட்லிங் ஆல் தட் நான் வந்து நிறைய புது ஸ்கில்ஸும் லேர்ன் பண்ணிட்டேன். மெனி ஸ்கில்ஸ் ஐ டின்ட் நோ ஐ ஹேட். எனக்கு வந்து இவ்வளோ எனக்கு காம்னஸ் இருக்குன்னு எனக்கே தெரியல. நான் இவ்வளோ பேஷண்ட்டாக இருக்க முடியும்னு எனக்கே தெரியல. முன்னாடியெல்லாம் எங்கள் வீட்டிலலாம் நான் சொல்லுவேன் கோவம் வந்தால் டக்குன்னு எனக்கு கோவம் வந்துடும். இப்போ யாராவது வந்து லைனில் நிற்கலை, வந்து லைனை தாண்டினா இமீடியட்டாக நான் போய் சண்டை போடுவேன். இப்போ கூட அப்படி தான் சில வாட்டி ஆனந்திச்சு சும்மா எதுக்கு போய் சண்டை போடுறேன் எல்லாரோடையும். ஆனால் எனக்கு இதெல்லாம் எனக்கு பிடிக்காது. ஒருத்தர் எல்லாரும் லைனில் நிற்கிறோம், இவன் ஏன் லைனை கிராஸ் பண்ணா, இவன் ஏன் அப்படி பேசுகிறா, இவன் ஏன் ரூடாக இருக்கா, இவன் வந்து ஏன் பீப்புளை டிஃப்ரெண்ட்டாக பார்க்குறான்னா எனக்கு டக்குன்னு போய் பேசிவிடுவேன். ஸோ நிறைய வாட்டி ஆனந்த் வில் மேக் ஃபன் ஆஃப் மீ. சே ரெபல் வந்துட்டா பாரு, இப்போ எல்லாருக்கிட்டையும் சண்டை போட போகிறா. ஸோ யாராவது ரெட் லைட்டில் ஜம்ப் பண்ணான்னா கோவம் வரும். ஸோ நிறைய வாட்டி நான் கார் ஓட்டுறத யாரும் இல்லைன்னா கூட அந்த ரெட் லைட்லேருந்து க்ரீன் லைட் மாற மட்டும் அப்படியே வெயிட் பண்ணுவேன். ஸோ பேசிக்லி தட் இஸ் ஹவு ஐ ஆம். ஸோ பேசிக்காக வி ட்ரை டு கீப் லைஃப் லைக் தட். ஸோ ஜென்ரலாக நம்ம வந்து இப்போ மியூசிக்லாம் பற்றி கூட பேசினோம். வந்து படங்கள் வந்து திரைப்படங்கள் இருக்கும் இல்லையா, தமிழ் திரைப்படங்கள் நீங்கள் பார்ப்பீங்களா, இல்லைன்னா வந்து அதில் உங்களுக்கு பிடிச்ச ஹீரோ ஹீரோயின்? தமிழ் படம் நாங்கள் நிறைய பார்ப்போம். ஐ மீன் எல்லா படம் பார்ப்போம்னு இல்லை, சில படம் வில் வாட்ச். இப்போதான் நிறைய இன்னும் வீட்டிலேயே வி ஆர் ஏபிள் டு வாட்ச், அதனால வி வாட்ச் அ ஃபியூ மூவிஸ். ஆனந்துக்கு வந்து he likes அந்த 80s movies more than the later movies like this கமல், ரஜினி, அந்த இது. அண்ட் அவருக்கு நிறைய அந்த டைமோட பாட்டெல்லாம் ரொம்ப பிடிக்கும். ஐ திங்க் அந்த டைம்ல அவர் வந்து கொஞ்சம் அவர் ஃபேமிலியில் அவர் தான் யங்கஸ்ட். ஸோ அவங்க அண்ணா, அக்கா, அவங்க அம்மாலாம் அப்போலாம் இந்த ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோக்கு போகிறது. ஸோ அந்த மெமரிஸ்னால அவருக்கு அந்த பாட்டுகள்லாம் பிடிக்கிறது. நான் வந்து ஐ வாட்ச் ஃபேர் அமௌண்ட் ஆஃப் தமிழ் மூவிஸ். எனக்கு வந்து எல்லா இந்த லேட்டஸ்ட் இதில் வந்து சூர்யா பிடிக்கும், மாதவன் பிடிக்கும். ஸோ ஐ வாட்ச் ஃபேர் அமௌண்ட் ஆஃப் மூவி. நீங்கள் குடும்பமாக லாஸ்ட்டாக தேட்டரில் போய் பார்த்த படம்? லாஸ்ட்டாக பார்த்தது இந்த லால் சிங் சட்டா, ஆமிர் கான் மூவி. இன்ஃபேக்ட் ஆமிர் கான் வந்து அவர் செஸ் ஆடுவார். ஸோ அவர் வந்து ஆனந்த் சாருக்கு வேண்டி ஸ்பெஷலாக ஒரு ஷோ அரேஞ்ச் பண்ணி நாங்கள் எல்லாரும் போய் பார்த்தோம். ஸோ ஆனந்த் அவரோட எல்லா செஸ் ஃப்ரெண்ட்ஸும் இந்த ஒலிம்பியாட் முடிஞ்சு அந்த இந்தியன் டீம்ஸ் எல்லாம், ஸோ நாங்கள் எல்லாரும் போய் ஒரு 40 of us ஃபுல் செஸ் இது போய் நாங்கள் சினிமா பார்த்துட்டு வந்தோம். வாவ், தட்ஸ் நைஸ் மேம். அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது? ரொம்ப நல்லா இருந்தது. ஐ திங்க் லைக் ஜென்ரலாகவே இந்த சென்னையில் யாரெல்லாம் செஸ் பிளேயர்ஸ் இருக்காங்களோ எல்லாரும் வீட்டுக்கு வருவாங்க, அடிக்கடி வருவாங்க. ஆனந்த் இருந்தால் டெஃபினட்டாக ஏதாவது ஒரு ப்ரோக்ராம் போடுவாங்க, வருவாங்க. ஸோ எங்களுக்கு வந்து எல்லாரும் ஒரு மாதிரி எங்களோட எக்ஸ்டெண்டட் ஃபேமிலி மாதிரி தான். ஸோ அவங்க வந்து சின்ன வயசுலேருந்து தெரியும், அப்புறம் அவங்களுக்கு கல்யாணம் ஆகும், அவங்களுக்கு குழந்தை பிறக்கும். ஸோ ஒரு மாதிரி
எங்களுக்கு வந்து லைக் ஆனந்த் சில வாட்டி நீயும் நானும் வந்து இந்த குடும்பத்துல வந்து பெரியவா இருப்பாளே அந்த மாதிரி அவளுக்கு. ஸோ அவளுக்கு எதுவோ நான் எங்ககிட்ட வந்து சொல்லுவேன். ஸோ சம்டைம்ஸ் அந்த இந்த செஸ் பிளேயர்ஸுக்கு கல்யாணம் ஆகுறது அந்த வைஃப்ஸ் வில் கம் அண்ட் மீட் மீ, மேடம் எப்படி இருக்கணும், எப்படி இது, ஹவு இஸ் செஸ் வேர்ல்ட். ஸோ எங்களுக்கு வந்து ஒரு மாதிரி வி ஃபீல் குட் அபவுட் இட். ஏன்னா ஒரு மாதிரி ஒரு பெரிய ஃபேமிலி அது. அண்ட் நிறைய வாட்டி ஆனந்த் அண்ட் மீ நாங்கள் சொல்லுவோம் இதுதான் எங்கள் ஃபேமிலி. ஏன்னா கடைசியில் பார்த்தா ஆனந்த் வந்து இஸ் அ பர்சன், பட் லாட் ஆஃப் இட் இஸ் செஸ். ஸோ அந்த செஸ் இது இஸ் வாட் இஸ் கைண்ட் ஆஃப் ஆர் லைஃப். ஸோ அதனால அந்த செஸ் ஃபேமிலி வந்தப்போ எங்களுக்கு எப்போவுமே வெரி ஹாப்பி. இப்போ இந்த யங்ஸ்டர்ஸ் எல்லாம் இருக்காங்க. ஸோ அந்த யங்ஸ்டர்ஸ் வந்து எப்போவாது லூஸ் பண்ணால் அவங்க மதர் வந்து எழுதுவாங்க, ஐயோ மேம் லூஸ் பண்ணிட்டா. நான் சொல்லேன் இதெல்லாம் நீங்கள் உங்கள் ஜென்மத்தில் நிறைய பார்க்க போகிறீங்க. இப்போ எனக்கு வந்து கல்யாணம் ஆகிறது எனக்கு மட்டும் முடி இருந்தது, நல்லா திக்காக இருக்கும், எல்லாம் கொட்டி போயிடுது. ஏன்னு கேட்டிங்கன்னா செஸ் பிளேயரை கல்யாணம் பண்ணிட்டு அதனால தான் கொட்டி போயிடுது. அதனால நீங்கள் செஸ் பிளேயர் மதர் உங்களுக்கும் கொட்டி போகும். அதனால எல்லாம் என்ஜாய் எதெல்லாம் இருக்கோ என்ஜாய் பண்ணுங்க. ஏன்னா லைஃப்ல வந்து அதுதான், ஒன் டே யூ வில் வின், ஒன் டே யூ வில் லூஸ், பட் தட் இஸ் லைஃப். ஸோ ஓகே மேம், லாஸ்ட் அண்ட் ஃபைனல் கொஸ்டின் மேம். இவ்வளோ நம்ம பேசிட்டோம் இல்லையா, இந்த ஒரு விஷயம் நிறைய ஹிஸ்ட்ரி அண்ட் நிறைய மெமரிஸ் இருக்கு. இது எல்லாத்தையுமே சேர்த்த மாதிரி ஒரு ஆட்டோபயோகிராஃபி எடுக்கலாமா? உங்களோட மைண்ட்ல அந்த ஒரு ஐடியா இருக்கு? ஆனந்தோட புக் இஸ் ஆல்ரெடி கம் அவுட். அது நிறைய மூவி இன்ஃபேக்ட் நாங்க வந்து வி ஆர் இன் டாக்ஸ் வித் அ பர்சன், அ ப்ரொடியூசர் நேம் ஆனந்த் ராய். அவர் நிறைய தனுஷோட ஃபிலிம் பண்ணியிருக்காரு போல இருக்கு. ஸோ அவரோட நாங்க ஸ்கிரிப்டிங் ஸ்டேஜ்ல இருக்கோம். ஸோ ஹோப்ஃபுல்லி 1 or 2 years it should come out. Yes. ஏன்னா நிறைய ஆட்டோபயோகிராஃபில வந்துட்டு நாங்க ஆமா கரெக்ட், அதுல வந்து ஒரு வைஃபோட ரோல் வந்து இன்னும் ரொம்ப பெருசா அழகா காட்டியிருப்பாங்க. அண்ட் லைக் ஐ எம் சூப்பர் எக்ஸைட்டட் டு see you both. அவங்களுடைய அந்த ஒரு கதையை பார்க்கறதுக்கு. தேங்க்யூ ஸோ மச்.